டேய் மச்சான் கார்த்திக் எங்கடா இருக்கா? ஏய், நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. டேய் மச்சான், நாங்க சோகத்துல இருந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா அங்க ஸ்டேஷன்ல வேலை? வாடா மச்சான். ஏய், உனக்கு என்னடா சோகம்? ட்ரிங்க் பண்ணிருக்கியா? ட்ரிங்க் பண்ணல மச்சி, கொஞ்சோண்டு தண்ணி தான் அடிச்சிருக்கேன். இதுதானடா நானும் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்குடா, நான் வர கண்டிப்பா லேட் ஆகும்டா. டேய் மச்சி, உனக்கு உன் நண்பனோட உனக்கு வேலை தான் முக்கியமாடா? உன் நண்பன் எங்க சாவா வாழ்வான்னு போராடிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா வேலையை முடிச்சு சவாசமா வரேன்னு சொல்லி ஏடுறா. சீக்கிரம் வாடா. டேய் மச்சி, நீ என்ன ஒரு 10 நிமிஷத்துல வரலன்னு வச்சுக்கோ, நான் சரக்குல விஷம் கலந்து குடிச்சு மறந்துடுவேன். என் சாவுக்கு நீ தானே நான் எழுதி வச்சிருவேன் மச்சி. டேய் லூஸ் பையில, அந்த மாதிரி ஏதோ முடிவு எதுவும் எடுத்துறாதுடா. நான் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன், சரியா? டேய் மச்சி, நீ ஒரு ரவுண்டு அடிக்கிறியா? இதுக்குதான் அவ்வளோ அர்ஜென்ட்டு போன் அடிச்சடா. நான் கூட பயந்து என்னமோ ஏதோன்னு வந்தா தண்ணி அடிக்கிறியா வெண்ணி அடிக்கிறியான்னு. என்ன மச்சி, நீ ஒரே வாரத்துல பொசுக்குன்னு சொல்லிட்டா. நான் எவ்வளவு ஃபீலிங்கோட உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் தெரியுமா? என் மனசுல இருக்கிறத யார்ட்டாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்டா. ஒன்னு தான்டா நான் வந்துச்சு. உன்னை கூப்பிட்டா நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டிய மச்சி. என்னடா ரகு, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீலாம் ஒரு நண்பனாடா. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்கா? நாங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கா, என் முகத்தை பார்த்து நீ கண்டுபிடிக்கண்டாமா. நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா. அது வச்சு நான் இனிமே சீரியஸா கேக்குறேன், அப்படி என்னடா ஆச்சு? மச்சி, என் ஆள் சந்தியா இருக்கலடா, அவளை பொண்ணு பார்க்க இன்னைக்கு திடீர்னு வந்துட்டாங்கடா. என் துரதிர்ஷ்டம். அப்போ பார்த்து நான் அங்கதான்டா இருந்தேன். அங்கே இருந்தியா? அங்க என்னடா உனக்கு வேலை? டேய், எனக்கு என் ஆளை பார்க்கணும் போல இருந்துச்சுடா. நான் பரதா போட்டுட்டு அங்க போனேன்டா. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அவளை பார்க்க வந்த மாப்பிள்ள அவ கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான்டா என் கண்ணு முன்னாடி. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மாப்பிள்ள? சிஸ்டர் சந்தியாக்காம கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தா நீ வேடிக்கையடா பார்த்த? ஆமா மச்சி, நான் வேடிக்கை மட்டும் தான்டா பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் மாமன் பையனாண்டா. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலடா. கல்யாணமும் பேசி முடிவாகி போச்சு மச்சி. நான் என்ன பண்ணனி எனக்கே தெரியல மச்சி. சிஸ்டருக்கு மேரேஜ் முடிவாயிடுச்சா? என்னடா பண்ண போற இப்போ? அதுதான் மச்சி, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு உன் ஹெல்ப் கொஞ்சம் தேவைடா. ஹெல்ப் பண்ணுவியா? இல்லடா மச்சி, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? இப்படி என்னடா முடிவு எடுத்திருக்க? அது வந்து மச்சி, பேசாம நான் சந்தியாவை தூக்கிட்டு போய் ரேப் பண்ண போறேன்டா. இது ரேப்பா? ஆமாடா மச்சி, அவளை நான் ரேப் பண்ணிட்டா அவங்க வேற யாருக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தான் கட்டி தருவாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க கேஸ் கொடுப்பாங்கடா என் மேல. அந்த கேஸ்ல இருந்து மட்டும் என்னை கொஞ்சம் காப்பாத்திடா. நான் ஒரு போலீஸ் தான், என்கிட்டயே ரேப் பண்ணிருவேன்னு சொல்ற, அதுலயும் வேற ஹெல்ப் பண்ண சொல்றேன். என்ன மாமா வேலை பார்க்க வைக்கிறியா? டேய் கார்த்திக், ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. வேற வழி எனக்கு தெரியலடா. அவங்க வீட்லயும் பேச முடியல, எனக்கு எங்க வீட்லயும் பேச முடியல. இதுதான்டா எனக்கு தெரிஞ்ச வழி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. இப்ப நிதானமே இல்லடா. நீ இப்ப இந்த இடத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் போய் முடியும். நீ நிதானமாக, அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்ல மச்சி, நான் நிதானமா இருக்க என் ஆள் சந்தியாவுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும்டா. நான் எவ்வளவு சீக்கிரத்துல முடிவு எடுக்கணும், அதுக்குள்ள எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் முடியணும்டா. அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணடா கண்டிப்பா. நாலு கூட தான் போன்ல நல்லா பேசுறா, நேர்ல பார்த்தா யாருன்னு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ற. நானும் ஒண்ணு மாதிரி கோலத்தனமா முடிவா எடுக்கிறேன். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்டா மச்சி. நீ என்னனையும் போடா. உன் ஆள் பேசினா பேசாம போனா எனக்கு என்னடா? எனக்கு என் ஆள் சந்தியா முக்கியம். என் சந்தியா கூட நான் சேர்றதுக்கு நீ ஒரு நல்ல ஐடியா தர. உன் போலீஸ் மூலையை கசக்கி எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றா 2 நாள்ல. இப்படி பொசுக்குன்னு ஒரு விஷயத்துல என் ஆளை பத்தி இவ்வளவு தலைக்குறைவா சொல்லிட்டேன். இப்போ ஆள் கூட சேரணும் அவ்வளவுதானே. நான் ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுறேன். நான் ஒரு நல்ல முடிவா யோசிச்சு உன்னையும் ஆளையும் சேர்த்து வைக்க நான் ஐடியா பண்றேன். மச்சி, உன்னை தாண்டா நான் தெய்வமா நம்பியிருக்கேன். நீ தாண்டா என்னையும் ஆளையும் சேர்த்து வைக்கிற கடவுளா இருக்கணும். என் பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரையே வைக்கிறேன்டா கார்த்திக். உனக்கும் சந்தியா சிஸ்டருக்கும் கல்யாணம் ஆகுமானே தெரியல. இதுல வேற அவன் குழந்தைக்கு என் பேரை வைக்கிறானா? குடிபோதையில உளர்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன்.